இவர் ஒரு வெளிநாட்டு ஏதாச்சும் நாட்டில் இருப்பாரு, துருக்கியினுடைய அந்த ஒரு ஃபிளைட்ல தான் வந்து இறங்குறாரு. நமக்கு துருக்கி இப்படிப்பட்ட நாடு, வேலை வெட்டியே இல்லை எங்களுக்கு, அதனால நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில போய் இணைகிறோம். இப்போ நீங்க வேலை வெட்டியில தான் சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்களா காக்ரோச் ஜனதா பார்ட்டி? நீ எப்படி சாப்பிடுற? உனக்கு எங்க இருந்து காசு வருது? உங்களை எங்கே இருந்தோ ஒருத்தர் இயக்குறான், அவன் என்ன நினைக்கிறானோ அது இங்க நடக்குது. இப்போ இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பாக CIA தான் இருக்கு. அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஏகாதிபத்திய நாடு தான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளுக்கும் காரணம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது, குளிர்கால கூட்டத்தொடர். இந்த நாடாளுமன்ற கூட்டம் கூடும்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பை, ஒரு பார்ட்டியை தொடங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எல்லாம், அந்த கற்பன் பூச்சிகள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. காவலர்கள் தடுத்து நிறுத்தி தடியடி கொடுக்க முடிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் இப்படி நாடாளுமன்றம் கூடும்போது இப்படி பண்ணியிருக்காங்க? இது புதுசா அப்படின்னா கிடையாது. இது வழக்கம் போல மோடி அவர்கள் இன்றைக்கு 2014 வந்து ஆட்சி அமைச்சார் பாஜக, அன்றிலிருந்தே நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் ஏதாச்சும் தொடங்குச்சுன்னா போதும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், ராகுல் காந்தி இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு புதிதாக ஒரு பார்ட்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சு அவங்க இப்படி பேரணியா போறாங்க. இது எப்படி, இது ஆரோக்கியமானது தானே நம்ம நாட்டிற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. திடுதுப்புன்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்ட்டி கணக்குல இல்லாத அளவுக்கு அப்படியே கரம்பூச்சி மொச்சது மாதிரி விறுவிறுன்னு பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணி போறாங்க. அதுல பார்த்தா குவாலிஃபிகேஷன் கொடுக்குறான், வேலை வெட்டி செய்யாமல் இருக்கணும், வேலைக்கு போகாம இருக்கணும், இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் அந்த பார்ட்டில அந்த அபிஜித் திப்கேவா அவன் கொடுக்குறான். அதை கேட்டுக்கிட்டு இவங்க போய் அதில் ஜாயின் பண்றாங்க. இது ஆரோக்கியமானதா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டிற்கு ஆபத்தானது. ஏன்னா இப்படி ஒரு பார்ட்டியை தொடங்கி நம் நாட்டின் இந்த மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற அவையை நோக்கி இப்படி போறாங்க அப்படின்னா அதுவும் அவங்க கூடிய சொல்லக்கூடிய காரணம், ஒரு துறையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக ஒரு நாடாளுமன்றம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அனைத்து துறைகளும் அங்கதான் இருந்து அனைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க. அவையில வந்து எதிரெதிர் வாதங்கள் எல்லாமே அங்கதான், நமக்கு நீதி கடைசி பாயிண்ட் அங்கதான் வந்து நமக்கான தேவைகளை பேசக்கூடிய இடம். அங்க போயிருந்து நீ போய் பேரணி நடத்தி முற்றுகையிட்டு அதை வந்து நடத்த விடாம பண்ற அப்படின்னா என்ன அர்த்தத்துல இதை நீங்க பண்றீங்க? குறிப்பாக இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் பேசும்போது, அதாவது இந்த பொதுநல வழக்கு போடுறாங்க எல்லாரும், PIL எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதை எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஏன்னா இதையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் மற்ற முக்கியமான கேஸில் எப்படி பார்க்கறது? ஏன்பா படித்த இளைஞர்களுக்கு இதான் வேலை, அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? குறிப்பாக அந்த ஜென்சி இளைஞர்களுக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி மொக்கிறீங்களே அப்படின்னு இந்த கரவன்பூச்சின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார். இந்த வார்த்தையை நம்ம இந்தியாவில இருந்து யாரும் பிடிக்கலங்க. அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இருந்து இந்த அபிஜித் திப்கே அப்படின்றவன் தான் பிடிச்சிட்டான். காக்ரோச் நான் சொல்றேன், இதுவே நான் எடுத்துக்கிறேன், இதை வச்சு நான் தூக்குறேன் பாரு எல்லாத்தையும். இந்தியாவில் இருக்கானுங்க எதுக்குன்னு எதை சொன்னாலும் ஆமா டிஃப்ரெண்டா பண்ணாலே போதும், நாளை சோத்துக்கு மேலே வேற திங்க சொல்லுங்களேன், அதையும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்க இவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம இந்தியாவில் முக்கவாசி இருக்கிறது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கிறான். பின்னாடி நொய்யுன்னு போய் முக்கிறான். ஸ்டேட் ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்கான், தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. கேட்ட வேலை வெட்டி இல்லாதவன் இருக்கணுமா, லேசியா இருக்கணுமா, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, உட்காந்து எனி டைம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செல்லே நோண்டணுமா, அவன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறான் அந்த கட்சியில் பார்ட்டியில் சேர்றதுக்கு. விளங்குமா நாடு? வேலை வெட்டி இல்லைன்னு சொல்றோம், அது நம்மளுடைய உரிமை, நம்ம கேட்க வேண்டிய நம்ம உரிமை, அது வேலை கொடுன்னு சொல்ற கேட்கிற உரிமை. அதுக்கான வேலை வெட்டி இல்லை, அதுக்கான அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் சேர்ந்துக்குவேன், நாளைக்கு நான் ஏதாச்சும் உருவாக்குவேன், என்ன பண்ணாலும் தட்டி கேட்பேன், நான் வந்து ஒன்று எதிர்த்து பேசுவேன். இப்போ இந்த ஜனதா பார்ட்டியினுடைய பேரணி எதற்காக? குறிப்பாக உண்ணாவிரத போராட்டம் இருக்கக்கூடிய திரு சோனம் வாங்சுக் அவர்களுடைய கோரிக்கையாகத்தான் வைக்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுருச்சு, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படி சொல்லித்தான் ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த உண்ணாவிரதத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து இதை பண்ணும்போது அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அன்றைக்கு ஒரு நீதிபதி சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒருத்தர் பார்ட்டி ஆரம்பிக்கிறான். அந்த பார்ட்டியில் இவ்வளவு இளைஞர்கள் பின்னாடியே போய் சேர்றீங்க. இவன் எங்கடா இருந்து வரான்னு பார்த்தா அமெரிக்காவில் இருந்து அப்பதான் வர்றான். இவன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை பார்த்தா அப்படின்னு கேட்டா ஒரு பார்ட்டியில சோசியல் மீடியாவை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு இவ்வளவு பெரிய சக்திகள் பின்னாடி இருந்து எப்படி இந்த அளவுக்கு உதவ முடியும்? இவனுக்கு ஃபண்ட் யார் கொடுக்குறா, இவனுக்கு யார் உதவி பண்றா? இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை புரியும். இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பாருங்க, எல்லாமே ஏதாவது பிரச்சனை சிக்கிக்கிட்டு தான் இருக்கு. அனைத்து நாடுகளுமே சரி, யூரோப் கண்ட்ரில இருந்து, நேட்டோ நாடுகள்ல இருந்து, ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து, இப்போ ஏசியன் கண்ட்ரிலே எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். ஒரு பக்கம் சீனாக்கு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு, வளைகுடா நாடுகளில் பாருங்க பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உட்படாமல் சேஃபா தன்னுடைய இலக்கை நோக்கி பொருளாதார முன்னேற்றம், நாட்டின் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ரஷ்யா இவங்களை தாண்டி நம்ம தான் அடுத்து நிற்கிறோம். இன்றைக்கு உலக முக்கியமான நாட்களில் வல்லரசு நாடுகள் பட்டியலில் நம்மளும் இருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியில் நம்ம வந்து ஜெர்மனிக்கு அடுத்த நிலையில் நின்றுட்டு இருக்கோம். எப்போ அடுத்து முந்த போகிறோம் அவங்கள அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்தியா மட்டும் இவ்வளோ சேஃபாக முன்னேறிட்டே வர்றது நமக்கு ஆபத்து அப்படின்றத அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஏகாதிபத்திய நாடு தான்
இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளுக்கும் காரணம் சொல்லிட்டு இந்தியாவில் நிறைய பேர் பேசுறாங்க. அதை யாருமே காது கொடுத்து வாங்க மாட்டீங்க. பேசுறவங்க எல்லாம் லூசு கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. இந்த போறீங்க பாருங்க, வேலை வெட்டியே இல்லை எங்களுக்கு, அதனால நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியில போய் இணைகிறான். வேலை வெட்டி இல்லைன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியில வேண்டாம் இணைய சொன்னது. வேலையை தேடு, வேலை கிடைக்குதான்னு பாரு. வேலை கிடைக்கலன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஏதோ ஒரு வேலை, நமக்கு வேலை என்ன வேலை இல்லை, வேலை இல்லைன்னா ஒரு சொந்த தொழில தொடங்குவான், ஏதாவது ஒரு பண்ணித்தான் அவன நாட்டுல. இல்ல வேலை கேட்கிறியா, அதனுடைய உரிமை, நீ கேளு. அதற்காக வேலை வெட்டி இல்லாதவங்கள நான் ஒன்னா சேருவோம் அப்படின்னா அது எப்படி, எந்த அடிப்படையில்? இப்ப நீங்க வேலை வெட்டி இல்லாதவங்க சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி சேர்றீங்களா காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நீ எப்படி சாப்பிட்ற? உனக்கு எங்கேருந்து காசு வருது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? அதை முதல்ல சொல்லு. இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு வளர்ந்து வரும் நாட்டை இழுக்கிறது அப்படின்றது நீங்க செய்யறது இல்லை. இது உங்களை அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எங்கே இருந்தோ ஒருத்தர் இயக்குறான், அவன் என்ன நினைக்கிறானோ அது இங்க நடக்குது. நீ சொல்லக்கூடிய காரணம் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட் தேர்வு கசிவு, அந்த வினாத்தாள் கசிவு நடந்துருச்சு, ரைட், நீ வைக்கிற கோரிக்கை சரி, அது தவறு நடந்துருச்சு, அந்த தவறை நாங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் எப்படி போச்சு, விமானங்கள் மூலம் ஒவ்வொரு சென்டருக்கும் எப்படி போகணும், எவ்வளவு பாதுகாப்பாக போயிட்டு இறங்கணும், டிஜிட்டல் லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த அரசுக்கும் அதில் சைக்கிளே நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எப்படி அது? இப்போ நாளைக்கு நீ தவறு பண்ணிட்ட, உன்னை பிடிச்சி மாநிலம் தள்ளி கொண்டுருவோமா? தவறுகளை சுட்டிக்காட்டி அதுலேருந்து நம்ம விடைகளை பெறணும், அதுலேருந்து நம்ம சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஒரு தவறு நடந்துச்சுன்னு இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் எதுக்கு? உண்ணாவிரதம் சாகுற அளவுக்கு ஒரு தவறு நடந்துச்சா சுட்டி காட்டுறீங்க, அதுலேருந்து நமக்கு என்ன தேவை, என்ன கிடைச்சது, அதை தான் பார்க்கணும். இப்போ அந்த வினாத்தாள்கள் அனைத்தும் சேஃபாக கொண்டு போய் சேர்த்தாங்களா, எக்ஸாம் முடிஞ்சுதா, இப்படித்தான் பார்க்கணும். நீ ஒரு பிரச்சனையை மட்டும் வச்சுக்கிட்டு வேற எதுவுமே காரணங்கள் பிரச்சனைகள் கிடைக்கலன்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஊதி பெருசாக்க கூடாது. இப்போ இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பாக சிஐஏ தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு தான் வராங்க. முக்கியமாக இந்தியாவில் நல்ல படித்து தேர்ந்தவர்கள், கை தேர்ந்தவர்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் யாரும் கேட்கிற பாடு கிடையாது. குறிப்பாக சமீபத்தில் நம்மளுடைய மோடி அவர்கள் சீனா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்துவிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து கொண்டிருக்கும் போது தான் பங்களாதேஷில் வச்சு ஒரு அமெரிக்க உளவாளியை போட்டு தள்ளினாங்க. நேம் கூட ஜாக்சன், கரெக்ட், ஜாக்சன் அப்படின்றவனை போட்டு தள்ளினாங்க. ஏன் போட்டு தள்ளணும்? அவன் இங்கே வந்து மோடிக்குடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் வந்து இங்கே இருந்திருக்கான் அப்படின்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது. குறிப்பாக மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் மோடியை இனி போட்டு தள்ளலாம் தாண்டா நம்ம ஆட்சி இங்கே வந்து இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போதான் இந்தியாவில் அங்கங்கே சண்டை வரும், மத கலவரத்தை வச்சு தூண்டி பார்த்தானுங்க பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து கட்சி, இந்துத்துவா அப்படி இப்படின்னு அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் சாதியை வச்சு தூண்டானுங்க உள்ளுக்குள்ள. அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையில சண்டை, இந்த மணிப்பூர் கலவரங்களை தூண்டி விட்டு பார்த்தானுங்க, ஜம்மு காஷ்மீர் இழுத்து விட்டு பார்த்தானுங்க, எதுவுமே நடக்கல. அப்புறம் தான் வழியெல்லாம் பாகிஸ்தான்காண்ட காசை கொடுத்து போய் உள்ளே அட்டாக் பண்ணிட்டானே. நம்ம பார்டரில் இது ஜம்மு காஷ்மீரில் வச்சு நம்ம ஒரு சுற்றுலா பயணிகளை வச்சு ஒரு 17-20 பேரை போட்டு தள்ளினானுங்க. நம்ம திரும்பி அவன் பாகிஸ்தானை மொத்தமாக சர்வத்தையும் நாசம் பண்ணிட்டான். எந்த வழியில இந்தியாவை வந்து நம்ம வந்து தாக்கவே முடியல, அவனை வந்து கீழே இறக்கவே முடியலன்னு ஏகாதிபத்திய அமெரிக்க நாடுகளுடைய அந்த முடிவானது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னடா பண்றது? ஒரே வழி ஆட்சி மாற்றம். என்னதான் வந்து ட்ரம்ப் வந்து மோடி எனது நண்பன், நீங்க வந்து இந்தியாவை தாக்கிட்டீங்கன்னா நான் முதல்ல வருவேன்லாம் பேசுவாப்புல. ஆனா இந்தியா குட்டிச்சவரா பொண்ணு நினைக்கிற முதல் நாடு அப்படின்னா அமெரிக்காவும் ட்ரம்ப் தான், அதை தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் வந்து இந்த மோடியினுடைய ஆட்சியை கலைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். நம்ம சொல்ற பேச்சை கேட்கிற ராகுல் காந்தியை கொண்டு வந்துட்டா ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்போ நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதோ, இவர் ஒரு வெளிநாட்டு ஏதாச்சும் நாட்டில் இருப்பாரு, அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு வந்து இறங்குவார். இன்றைக்கு கூட இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட எப்படி வந்தார்? துருக்கியினுடைய அந்த ஒரு ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்குறாரு. நமக்கு துருக்கி எப்படிப்பட்ட நாடு? படு மோசம், பாகிஸ்தானுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நாடு. அவன் தான் பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் நடத்தும் போது ட்ரோன்லாம் கொடுத்து உதவி பண்ணது துருக்கி மட்டும்தான். பாக்கி எந்த நாடும், பல இஸ்லாமிய கண்ட்ரிகள் இருந்தும் பாகிஸ்தானுக்கு உதவ போகல. ஆனால் அவன் மட்டும்தான் நேரடியாக 2 விமானங்களை அனுப்பி போர் கருவிகளை கொடுத்து ட்ரோனை கொடுத்தாலும் துருக்கி. அந்த துருக்கியை சேர்ந்த விமானத்தில் வந்து ராகுல் காந்தி இறங்குறாப்புல. இவருக்கு என்ன பாசம்? சீனா போவார் திடீர்னு பார்த்தா, அங்கேயே முக்கியமான நபர்களை சந்திப்பாரு. இவங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா சீனா உறவு கையெழுத்து போட்டாங்களே, தகவல் பரிமாற்றம் சொல்லிட்டு, இந்த மாதிரி விளங்காத காரியத்தினால இவங்க தான் பண்ணது. இந்த காங்கிரஸ் தான் மீண்டும் இந்தியாவை ஆட்சி செய்ய விரும்பணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ 1000 விமர்சனம் வை பாஜக மீது, மோடி மீது. என்னைய பொறுத்தவரை நான் 2014 பிறகு பார்க்கும்போது இந்தியாவின் வளர்ச்சி முன்னேற்ற பாதையில தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் 2014 முன்னாடி உள்ளதை இப்பயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இந்தியாவை, டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரியுமே. நம் நாட்டின் பிரதமரை ஒருத்தன் கொல்ல ஆள் அனுப்புறான், அதை எதிர்த்து பேசுறீங்க மாநில கட்சிகளுக்கு வக்கு இல்லை. எங்கேயோ நாட்டில் இருக்க புட்டின் நமக்காக போட்டு தள்ளுறான் தூக்கி அவனை, ஜாக்சனை. வெளியே இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமக்கு உதவி பண்ண இருக்க ஒரே நாடு அந்த நாடு மட்டும்தான், ரஷ்யா. என்றைக்குமே காலம் தொட்டும் அவன் போட்டு தள்ளலாம் ஜாக்சனை, தூக்கி எறிஞ்சான். எவன்டா உளவாளி இங்கே வந்து அவன் போட்டு தள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள பல நபர்கள், உக்ரைன்லேருந்து நிறைய பேர், ஒரு சில உளவாளிகள்,
அப்புறம் சிஐஏ உளவாளிகள். இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வச்சிருந்த ஒரு உளவாளி பங்களாதேஷ்ல வச்சு ஆப்கானிஸ்தான்ல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கான். இது ஏன் நடக்குது? இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் துண்டாட வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய இலக்கு. அப்படிப்பட்ட இந்திய நாடு இன்றைக்கு மிகவும் பாதுகாப்பான சூழ்நிலையில மோடி தலைமையிலான ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கு. அதை ஏதாவது ஒரு வகையில் கலைக்கணும் அப்படின்றது அந்த சிஜேபி, காக்ரோச், மண்ணாங்கட்டி பூச்சி, அப்புறம் என்னென்ன பூச்சி இருக்கு எல்லா பூச்சியிலையும் கட்சி ஆரம்பிங்கிறா. என்னது வாளாம்பூச்சி, அப்புறம் பள்ளின்னு ஆரம்பிங்க. என்னென்ன பூச்சி இருக்கோ பூரே நடுவாக்காளி எல்லாத்துலேயும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டுருங்க. ஆளால் கட்சி ஆரம்பிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாத சேர்ந்து ஒருத்த பார்ட்டி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிங்க. சிறப்பு, நல்ல ஒரு ஐடியா தான். அது கூட ஆரம்பிச்சு காசு பாருங்க. எவன் வெளிநாட்டுக்காரன் வச்சு காசு கொடுப்பேன், இந்தியாவை குழி தோண்டி புதைக்கணும், கலவரத்தை பண்ணுங்க, போராட்டத்தை பண்ணுங்க, ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. பண்ணிட்டு நாட்டை குட்டிச்சவராகிறதுக்கு ஆம்பிட்டு பிளானையும் பண்ணுங்க. பண்ணிட்டு நீனும் முடிஞ்சா ஒன்று இந்த நாட்டில் இருக்க முடிஞ்சா இரு, இல்லை வேறு நாடுகளுக்கு கூட போயிருங்க. நீங்கள் கூட காசு சம்பாரிச்சு இந்த நாடு எக்கடி கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? ஏன்னா அந்த நாட்டில் உண்மையா ஒரு தாய்க்கு பிறந்து அந்த தாயின் பாலை குடிச்சு வளர்ந்த எவனை தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான். தன் நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவன். மனதார நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நம் நாட்டிற்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களோடு கைகோர்த்தால் இது கண்டிப்பாக நடைபெறும். உங்களுடைய ஏற்க முடியாத ஒரு கொடூரமானதான் இருக்கும். சொந்த நாட்டுக்கு இவன் துரோகம் பண்றான் அவன். பார்க்கலாம் இந்த சிஜேபி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் இதோட நிக்க போகுதா, இல்ல ஒட்டுமொத்த நாட்டையும் சூறையாட அவர்கள் திட்டம் போடுவார்களா அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.